அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த உணவுடன் எந்தெந்த உணவுகளை சேர்த்து உண்ணக்கூடாது தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். பால் பழம் இரண்டையும் சேர்த்து உட்கொள்ளும் வழக்கம் நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இரண்டையும் சேர்த்து உட்கொள்ளக்கூடாது என்கிறது மருத்துவ உலகம். அவை இரண்டும் ஒன்று சேர்ந்தால் ஜீரணமாவதற்கு கடினமாக இருக்கும், செரிமானம் மந்தமாக நடக்கும். இந்த கலவை உருவாக்கும் ஒருவித நச்சுத்தன்மை மலநல செயல்பாடுகளையும் பாதிக்கக்கூடும். பாலையும் வாழைப்பழத்தையும் தனித்தனியாக உட்கொள்வதே சிறந்த செரிமானத்திற்கும் ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கும் உதவிடும் என்கிறார்கள். பால் பழத்தை போலவே சேர்ந்து உட்கொள்ளக்கூடாத உணவுப் பொருட்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றுள் சில உணவுகள் பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருந்தாலும் பழங்களை உணவோடு சேர்த்து உட்கொள்வது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்கிறார்கள். பழங்கள் விரைவாக செரிமானமாகிவிடும். ஆனால் தானியங்கள், இறைச்சிகள் மெதுவாக ஜீரணமாக கூடியவை. இரண்டும் இணையும் போது நொதித்தல் செயல்முறையில் மாறுபாடு ஏற்படும். அதன் காரணமாக வயிறு வீக்கம், வாயு தொல்லை போன்ற அசௌகரியங்கள் உண்டாகும். இதனை தடுக்க பழங்களை உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு உட்கொள்வது நல்லது. அடுத்ததாக, தானியங்களுடன் ஜூஸ் பருகுவதும் ஆரோக்கியத்திற்கு பலம் சேர்க்காது. ஏனெனில் இவை ஒன்று சேரும்போது நீடித்த உடல் ஆற்றலுக்கு தேவையான புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் கிடைக்காது. இந்த கலவை இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்புக்கும் சோர்வுக்கும் வழிவகுக்கும். ஜூஸுக்கு பதிலாக பழங்களை அப்படியே சாப்பிடுவதும் புரதம் நிறைந்த உணவுகளை காலையில் உட்கொள்வதும் உடலுக்கு பலம் சேர்க்கும். துரித உணவுகள் ருசியான கலவையாக இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடியவை. அதிக நேரம் சமைத்த பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை அதிக கொழுப்பு உள்ளடக்கம் கொண்ட பொருட்களுடன் இணைத்து சாப்பிடுவது செல்களை சேதப்படுத்தும். விரைவில் வயதாகும் அறிகுறிகள் எட்டி பார்க்க காரணமாகிவிடும். அடுத்ததாக, தக்காளி அமிலத்தன்மை கொண்டது. அதனை அரிசி, உருளைக்கிழங்கு போன்ற மாவுச்சத்து நிறைந்த கார்போஹைட்ரேட்டுகளுடன் உட்கொள்ளும் போது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இந்த கலவை அஜீரணம் மற்றும் நெஞ்செரிச்சலுக்கு வழிவகுக்கும். இதனை தவிர்க்க தக்காளியை குறைவாக சேர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்ததாக, யோகட்டில் இருக்கும் புரோபயாட்டிக் ஏராளமான நன்மைகளை கொண்டது. அதை பழங்களுடன் இணைப்பது ஒவ்வாமையையும் நெஞ்செரிச்சலையும் அதிகப்படுத்தக்கூடும். சைனஸ், சளி அறிகுறிகளை கொண்டிருப்பவர்கள் பால் பொருட்களுடன் பழங்களை இணைத்து உட்கொண்டால் நிலைமை மோசமாகும். வெறுமனே யோகட் உட்கொள்வது அல்லது பால் பொருட்களுக்கு மாற்று உணவு வகைகளை தேர்ந்தெடுப்பது இந்த சிக்கல்களை குறைக்க உதவும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.